அதாவது முதலில் முதலமைச்சர் ஜெயலலிதா காலமானார் என்ற தகவல் வந்த உடனேயே மிகுந்த பதற்றத்துக்கு உள்ளான ஒரு பகுதியாக அதிமுக தலைமை அலுவலகம் மாறிவிட்டது. அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தங்களது ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவியை இழந்து விட்டோமோ என்ற ஒரு சோகத்தில் அவர்கள் மிகுந்த கதறி எழுத காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. அவர்கள் கதறி எங்களை விட்டு சென்று விட்டாரே என்று கதறி எழுதினர். மருத்துவமனைக்கு சென்றீர்கள், திரும்பி நல்ல பலத்தோடு திரும்பி வருவீர்கள் என்று எதிர்பார்த்தோமே, இப்படி எங்களை விட்டு போய்விட்டீர்களே, எங்களை யார் பாதுகாப்பது, கட்சி யார் பார்ப்பது, இந்த நம் தமிழ்நாட்டை யார் பாதுகாப்பது என்று கதறி எழுது கொண்டு அவர்கள் கண்ணீர் மல்க அவர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அது போன்ற ஒரு காட்சியை சற்று முன்பாக நாம் பார்த்தோம். மிகுந்த ஒரு சோகம் நிறைந்த ஒரு பகுதியாக அதிமுக தலைவர் இந்த அதிமுக எம்எல்ஏக்களுடைய கூட்டம் தொடங்கிடுச்சா? அது பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? அதாவது மீண்டும் அது சிகிச்சை தொடர்கிறது என்ற தகவல் கேட்டதும் ஒரு ஆரவாரம் இங்கே மீண்டும் உருவானது. முதலமைச்சர் ஜெயலலிதா நன்றாக இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வந்தவுடனே, அதாவது சிகிச்சை போய்கொண்டிருக்கிறது என்ற தகவல் வந்தவுடனே ஆரவாரம் வந்தது. இந்த நிலையிலே எம்எல்ஏக்கள் அனைவரும் இங்குதான் இருக்கின்றனர். அவர்கள் அதிமுக அலுவலகத்திற்குள் இருக்கின்றனர். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கிவிட்டதாக நாம் இப்போதை சொல்ல முடியாது. ஏனென்றால் சில மாறுபட்ட கருத்துக்கள் வந்த காரணத்தினால் அவர்கள் காத்திருந்தனர். மீண்டும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை தொடர்கிறது என்ற தகவல் வந்த உடனே ஒரு வாரத்தில் அவர்கள் இருக்கின்றனர். மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தனர். ஒரு உற்சாக வெள்ளத்தில் அவர்கள் இருந்தனர். எனவே இந்த கூட்டம் என்பது அதிகாரப்பூர்வமாக இதுவரை நாம் தொடங்கிவிட்டதாக நாம் கூற இயலாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருப்பதால் கூட்டத்தை முறைப்படி தொடங்குவதற்கான அவர்கள் அந்த சூழலில் உடனடியாக தொடங்கக்கூடிய சூழலில் அவர்கள் இல்லை. அது போன்ற ஒரு தருணம் தான் இங்கே இருக்கிறது. ரைட். ஒரு இயல்பு நிலை அங்கே திரும்பி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். பட் ஒரு 6 மணி 6:15 மணி போல இந்த ஒரு கூட்டம் நடைபெறும்னு சொல்லப்பட்டது. அனைத்து எம்எல்ஏக்களும் அங்க வருகை தந்திருக்கிறாங்களா? எம்எல்ஏக்களை தாண்டிய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறாங்களா? இது குறித்த ஏதேனும் தகவல்கள் இருக்கா தங்கமணி? ஆமா ஹரிகரன், அதாவது கிட்டத்தட்ட பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வந்திருக்கின்றனர். அமைச்சர்கள் அனைவருமே இங்க வந்திருக்கிறார்கள். அதிமுக அலுவலகத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு மண்டபத்தில் அமைச்சர்கள் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். ராஜேந்திர பாலாஜி, முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறார்கள். எம்எல்ஏக்களும் பெருவாரியாக இங்க வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள் இருந்து பல்வேறு கட்டங்களில் பொறுப்பு வகிக்கின்றவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அந்தஸ்தில் இருப்பவர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து சில முக்கியமான நிர்வாகிகளும் இங்கு இருக்கிறார்கள். எனவே இங்கே இந்த கூட்டம் என்பது உடனடியாக தொடங்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் இல்லை. மிக இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறார்கள். எனவே தகவல் என்ன, எந்த மாதிரி இருக்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா, எப்படி இருக்கிறார் என்பது உறுதியான பிறகே இது அந்த கூட்டமானது முறைப்படி தொடங்கிவிட்டதாக ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம். அது போன்ற தகவல் வரும். எனவே இப்போதைக்கு இங்கே அனைவரும் இருக்கிறார்கள், தொண்டர்களும் இருக்கிறார்கள், நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்வதென்ற ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள். அதுதான் இப்போது இங்கே நிலவரம்.